ஆபிரகாம் மிகவும் தைரியசாலியா
அதாவது பிரைட், அதாவது ஒரு லட்சம் அல்லது இந்த காரியம் நான் செய்தேன், அதுக்காக கொடுங்க, அதை கொடுக்கும்போது கூட அவர் வாங்கவில்லை. ஹalleluya. அடுத்து என்ன வாசிக்கிறோம்? நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் என்ன வாசிக்கிறோம்? சோதோம் குமாராவுக்காக ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹalleluya. சோ அவர் ஜெபத்துல வல்லவராக இருந்தார். ஹalleluya. ஜெப வீரனாக இருந்தார். ஆண்டவரே கேக்குறார், ஆண்டவரே நீ கோபப்பட மாட்டீங்க ஆண்டவரே, ஒரு விஷயத்துல பேசுறான் ஆண்டவரே, நீ என்ன கோபமா இல்லாதீங்க ஆண்டவரே, தயவு செய்து ஆண்டவரே ப்ளீஸ் ஆண்டவரே, ஆண்டவரே கெஞ்சுகிறதே ஜெபிக்கிற ஒருவராக, பரிந்து பேசுகிற ஒருவராக, திறமை வாய்ந்த நிறுத்துற ஒருவராக. ஹalleluya. எப்படியாவது என்னோட நம்பி இருக்கிற இடம் ரட்சிக்கப்பட வேண்டுமே, எப்படியாவது அந்த இடம் அவங்க ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டுமே, அழிக்கப்படக்கூடாது என்று சொல்லி அவர் மிகவும் கவனமாக அந்த இடத்துல நின்று ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்து நம்ம என்ன வாசிக்கிறோம்? எபிரேயர்ல வாசிக்கிறோம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அவருடைய விசுவாசத்தை குறித்து. ஹalleluya. அவருடைய விசுவாசம் எவ்வளவு வல்லமை உள்ளதாக, எவ்வளவு மகிமை உள்ளதாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹalleluya. அவருடைய மகனாகிய ஈசாக்கை பலி செலுத்துகிற காரியத்துல அவன் ஒப்பு கொடுத்தார். இது எல்லாம் பார்க்கும்போது பாருங்க, ஆபிரகாம் எப்படி இருந்தார். இப்போ தன்னும் தனியாக விடப்பட்ட ஒரு நிலைமையா லோத்து போயிட்டாரு. ஆமென். லோத்தை நீ என்ன செலக்ட் பண்ணி நீ செலக்ட் பண்ணிட்டாரு. பாருங்க அந்த செலக்ஷன் எப்படி பண்ணதா பாருங்க. லோத்து எங்க போனாரு? சோதோம் குமாராவுக்கு பார்த்தாரு. இது ரொம்ப நீர் வளம் பொருந்தலாம் அந்த செழிப்பா இருக்குன்னு சொல்லி அவர் பார்த்து சோதோமுக்கு நேராக போய் கூட ஆரம்பிச்சார். ஆனால் தாவீதோ ஆபிரகாமோ கானானுக்கு நேராக வந்தார். கானான் இன்னும் வெளிப்படவில்லை. ஹalleluya. ஆனாலும் கூட ஆபிரகாம் அந்த கானானுக்கு நேராக தன் கூடாரத்தை போட்டுக் கொண்டார். அவருக்கு நல்லா தெரியும், அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் என்னை அழைத்து ஒரு நாட்டில் என்னை கொண்டு போய் கானானாகிய பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. ஆனபடியாலே நான் இப்பொழுது என்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி கானானுக்கு நேராக தன் கூடாரத்தை போட்டுக் கொண்டார். ஹalleluya. ஆனா லோத்து என்ன பண்ணார்? இப்போ கண் பார்வைக்கு என்ன நல்லா தெரியுது, அப்படி தரிசித்து நடப்பவர்கள் விசுவாசித்து நடக்கிறவர்கள் இருக்கிறோம் என்று சொல்லி கொலோசியர்ல வாசிக்கிறோம் இல்லைங்களா? நாம் எப்படி நடக்கிறோம்? விசுவாசித்து நடக்கிறோம். ஆனா லோத்து அப்படி இல்லை. லோத்து எல்லாமே பார்க்கல, எல்லா கண்ணுக்கு நல்லா தெரியுதா? அவர் என்ன பண்றார்? சோதோமை பார்த்தார். இது எப்படி இருக்கு? நீர்வளம் பொருந்தினதா? எப்படி இருக்கா? பொருந்தினதாக செழிப்புள்ளதா இருக்குன்னு சொல்லி கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சையா இருக்கிறதான இடத்தை தெரிந்து கொண்டார். ஆனால் ஒரு நாள் அழிவு வந்தது. அதுதான் உலகத்தை குறிக்கிறது. கானான் பரலோகத்தை குறிக்கிறது. நம்முடைய பிரயாணம் எல்லாம் கானானாகிய பரலோகத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும். பிள்ளைகளே, ஒருவேளை நமக்கு இப்பொழுது கானானுடைய ருசி, கானான் எப்படிப்பட்டது என்று தெரியாம இருக்கலாம். கர்த்தர் கானான் தேசத்துல எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நமக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம். ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் பொய் புரியாத தேவன், அவர் சொன்னவர் உண்மை உள்ளவர், அதாவது வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராய் இருக்கிறவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் பொய் பேசாத தேவன், அவர் நம்மை மனம் இருக்கிறதான கர்த்தர், அவர் சொன்னபடியே நம்மை நடத்துகிறவர். ஹalleluya. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், கடைசி வரைக்கும் நடத்துவார். அந்த வரையிலே நடத்துவர் வல்லவராய் இருக்கிறவர். ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய கூடாரம், நம்முடைய நல்லது எங்க இருக்க வேண்டும்? கானானுக்கு நேராக இருக்க வேண்டும். உலகத்துடைய காரியங்களுக்கு நேராக வேண்டாம். அது என்னைக்குனாலும் ஒரு நாள் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. உலக வேதவசனம் சொல்லும், உலகம் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் அது அழிந்தே போய்விடும். பலியில வாசிக்கிறது வேற கொப்பியும் வைக்காமல் போகும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. நம்முடைய பிரயாணம், நம்முடைய நோக்கம், நம்முடைய தரிசனம், நம்முடைய எண்ணம் எல்லாம் கானானை நோக்கி நாம் வைக்க வேண்டும். பரலோகத்தை நோக்கி நாம் வைக்க வேண்டும். உனக்காக கட்ட திரளான பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார். நீ படித்த பாடங்களுக்கு, நீ கண்ணீர் வடிக்கிற உன்னுடைய கண்ணீருக்கு கர்த்தர் அந்த பிரதிபலனை வைத்து கொண்டிருக்கிறார். அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. சேவாரை கல்லெறிந்து கொல்லுகிற மனிதனை கர்த்தரை கண்டு என்ன செய்தார்? சிங்கம் எழுந்து நின்றார். ஏன்? சேவாரை வரவேற்கும்படியா, சேவாரை வரவேற்கும்படியா அவன் எழுந்து நின்றார். உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். உன் சரீரத்தில் பலவீனம்
இருப்பார். யோபுக்காக பிசாசுக்குள்ள வாதாடின கர்த்தர் உனக்காக வாதாடுவார், உனக்காக புலம்புவார், உனக்காக பிசாசுக்கு எதிராக உனக்காக பரிந்து பேசுவார். என்னடா பண்ணிக்கும் என் டாக்டர் யோகம் வீர மட்டும் தொடாத பற்றி பேசுவார். அது வரைக்கும் என் பிள்ளை தாங்கும், அது வரைக்கும் என் பிள்ளை தாங்கும். நேரத்துல வெளியில வரது பாருங்க, சொல்ல முடியறதில்ல, கத்து பாப்பாரு இந்த வரைக்கும் என் பிள்ளை தாங்கிக்கணும், இது இருந்தால் தாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி கத்தர் அமைதியா இருக்கிற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. சில பிரச்சனைகள் சில சூழ்நிலைகள் வரும்போது கத்தர் விட்டு கொடுக்கிறார், அதுல இருந்து நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, நம்மை கத்தர் ஒரு சாட்சியாக வைக்க முடியாது, அநேகருக்கு எடுத்துக்காட்டாக இருக்க முடியாது. சில சூழ்நிலைக்குள்ளாய் நம்மை நடத்துகிறார் கத்தர் பிள்ளைகளே. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம் இந்த பரலோகத்துக்கு நேராய் தன் கூடாரத்தில் போட்டு அவன் கர்த்தருக்கு விசுவாசத்தை தகவனாக விசுவாசம் உள்ளவனாக கர்த்தரையே கீழ்ப்படுகிற ஒருவனாக ஜெபிக்கிற ஒருவனாக, அதாவது தன் கைகளை கரைப்படாமல் காத்துக்கொள்கிற ஒருவனாக, கொடுக்கிற உள்ளவனாக, அதாவது யாருக்காக ஒன்று செய்த மனப்பான்மை உள்ளவனாக இருக்கும் பொழுதே கர்த்தர் சொன்னார், அவன் ஆபிரகாமை பாருங்க, அவன் தனிமையா இருந்தான். எப்படி இருக்கான்? தனிமையா இருந்தான். வனாந்திரத்துல இப்ப தனிமையா நிற்கிறார். லோத்து இருந்தாலே லோத்து போயிட்டாரு. ஆமென். கர்த்தர் அதோ பிளான் பண்ணதா கர்த்தர் அனுப்பினார். கர்த்தர் அனுப்பிட்டார். ஆபிரகாம் தனியா இருந்தார். சாராளை குறித்து நாம் பார்க்கலாமா? சாராளை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 15 16 வசனங்கள். మరియు దేవుడు నీ భార్య అయిన సారాయి పేరు సారాయి అనవచ్చు, ఏలయనగా ఆమె పేరు సారా. నేనామెను ఆశీర్వదించి ఆమె వలన నీకు కుమారుని కలుగు చేసేదను. నేనామెను ఆశీర్వదించెదను, ఆమె జనులకు తల్లి అయి ఉండును. జనముల రాజులు ఆమె వలన కలలగుదురు అబ్రహాముతో చెప్పెను. ஆமென். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தமிழ்ல வாசிங்க. பின்ன தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை நீ சாராய் என்று அழையாதிருப்பாயாக. சாராய் என்பது அவளுக்கு பேராயோக்கியம். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஆமென். சாராள் எப்படி இருக்காங்க? ஜாதிகளின் தாயாக இருக்கிறார். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். அல்லேலூயா. ஒரு தகப்பனாக ஒரு தாயாகவும், அதாவது ஆதாம் ஏவாளை கர்த்தர் அப்படிதான் சிருஷ்டித்தார். ஆனா எப்ப அவங்க பாவம் செய்து கர்த்தருக்கு தூரம் போனார்களோ, இப்ப அவங்க அப்படியே மறைஞ்சிட்டாங்க. இப்ப ஆபிரகாமும் சாராளும், அதாவது விசுவாசிகளின் தகப்பனாகவும் சாராள் தேசங்களின் தாயாகவும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தாயே, அப்படின்னா உன் வீட்டுக்கு மட்டும் அல்ல, நான் எப்பவுமே மனைவி பார்த்து நான் சொல்றது ஒரு காரணம். மனைவி புருஷனுக்கு மனைவியாக மட்டும் இல்லை, ஒரு தாயாக வேண்டும். ஆமென். ஒரு தாயாக இருக்க வேண்டும். அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நியூலி மேரிட் கப்பல், புதுசா கல்யாணம் ஆயிருக்கிறவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க மனைவி மட்டும் இல்ல, நீங்க தாயாகவும் இருக்க வேண்டும். ஆமென். கவனிக்கிறதுல, உபசரிக்கிறதுல, அவங்களை காத்துக் கொள்ளுகிறதுல, எல்லா விஷயத்திலும் நீங்கள் ஒரு தாயாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவங்க அம்மா இருக்காங்க, அவங்க பார்த்துட்டாங்க, அப்படி இல்ல. அவங்க அம்மா இருக்காங்க, பார்த்துட்டாங்க, எல்லாம் கரெக்ட். ஆனா அதுக்கு மேல நீதான் ஒரு தாயாக நாம் இருக்க வேண்டும். மனைவிமார்கள் நம்முடைய கணவருக்கு தாயாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து வசிக்கிறோம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, சாராள் மிகவும் அழகுள்ளதான ஒரு ஸ்திரீ, சௌந்தரியம் உள்ளவள். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா பிசிக்கலா ஒரு சௌந்தரியம் சொல்லி ஒருவேளை மாம்ச பிரகாரமாக சரீர பிரகாரம் அழகு இருந்தாலும் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்தா மட்டும்தான் அவங்க அழகா இருப்பாங்க. ஆமென். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் எவ்வளவு அழகா இருந்தாலும் அது வஞ்சிக்கப்படத்தக்கதா இருக்கும். ஆனா எப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், அதாவது செவிக்கிற பிள்ளைகள், பரிசுத்தமான காத்துக் கொள்ளுகிற பிள்ளைகள் தான் இந்த உலகத்தில் அழகுள்ளவர்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சாராள் ஆண்டவரே என்று சொல்லுகிறாள். அப்படி கணவனை கனம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீ, கணவனை பாராட்டுகிற ஒரு ஸ்திரீ யாருமே இல்ல. வேலைக்காரர்களுக்கு, ஆடு மாடு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா தனிமையாக ஆபிரகாமும் சாராளும் விடப்பட்டாங்க. இந்த நிலைமையில ஒரு தாயாகவும் அழகுள்ள ஒரு ஸ்திரீயா, செபிக்கிற ஒருவராக இப்ப ஆபிரகாமுக்கு இவ்வளவு
இல்லைங்களா? லோத்து மனைவி போல சாராளுடைய மனைவி இருந்தது, ஆபிரகாமுடைய மனைவி இருந்திருந்தா ஆபிரகாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா ஆபிரகாம் என் மனைவி நல்லா செபிக்கிற ஒருவராக, உபசரிக்கிற ஒருவராக, ஹல்லேலூயா. தேவதூதர்கள் 3 பேர் வந்துட்டாங்க, பிரயாணமா யாரோ வந்திருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு போஜனம் ரெடி பண்ணுனா சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. கீழ்ப்படிக்கிற ஒரு ஸ்திரியாக, ஹல்லேலூயா. இந்த சாராளை குறித்து நம்ம பார்க்கிறோம். அடுத்து என்ன வாசிக்கிறோம் சொன்னா ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். అప్పుడు సారాయి నా ఉసురుకి కదులును, నేనే నా దాసిని ఈ కౌగిలికిచ్చిన తరువాత తాను గర్భవతి నైమినని తెలుసుకొనున్నప్పుడు నేను దాని దృష్టికి నీచమైన దానమైనది, నాకును నీకు యెహోవా న్యాయము తెచ్చును గాక అని అబ్రహాముతో అనెను. అందుకు అబ్రహాము, ఇదిగో నీ దాసి నీ చేతిలో ఉన్నది, నీ మనసు వచ్చినట్లు దాన్ని చేయమని సారాయితో చెప్పాను. సారాయి దాన్ని శ్రమ పెట్టినందున ఆమె ఎదురు నుండి అది పారిపోగా. என்ன வாசிக்கிறோம்னா தன் குடும்பத்துல ஒரு பிரச்சனையை சாராள் தன்னுடைய பிரச்சனையாக எல்லாருக்கும் தெரியும். அந்த குடும்பத்துல வர பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையாக பாவித்து நான் என்ன செய்ய வேண்டும், நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல ஆக்ட் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இந்த 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது இங்க சாராள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்க முடியும். 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழமையும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழமையாயிருக்க பிள்ளை பெறுவதை நீயோ என்று சொல்வார். 14ஆம் வசனத்திலே என்ன வாசிக்கிறோம்? கர்த்தரிடம் ஆசீர்வாதம் உண்டோ? ஆமென். சோ மீண்டுமாக அந்த சோர்வு வருது, பிரச்சனை வருது, சோர்ந்து போயிடுறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்பாம போறாங்க சாராள். ஆனா மீண்டுமாய் கர்த்தரை பற்றிக் கொள்கிறாங்க, மீண்டுமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறாங்க. மீண்டும் இந்த நம்ம வாழ்க்கையில கூட நடக்கிறது. இந்த நேரத்துல சோர்ந்து போயிடுறோம். எத்தனையோ நேரத்துல கர்த்தரிடம் ஏன்ப்பா ஏசப்பா இந்த வாழ்க்கையில் தீங்கிற காரியங்களை கேட்கிற நிலைமையில கூட வருகிறோம். ஆனால் மீண்டுமாக நாம் கர்த்தரிடத்துல வந்து விட வேண்டும். மீண்டும் மீண்டும் கர்த்தரிடத்துல வருகிறதான ஒரு சாராளை குறித்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்து வாசிக்கிறோம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்க. சாராள் ஒரு ஆட்சி பண்ணுகிறவராக அப்ரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் நகத்தையும் புறமே கண்டோ, இந்த அடிமை பெண்ணின் மகனின் குமாரனாகிய ஈசாக்குடைய சுதந்திரவாளியா இருப்பதில்லை. அவை இங்க பாருங்க, கண்டிக்க வேண்டிய நேரத்துல சாராள் கரெக்டா கண்டிக்கிறாங்க. ஆமென். பிரச்சனை வரும்போது தன்னுடைய பிரச்சனையை பாவித்து நான் என்ன செய்யணும்னு அவங்க ஆக்ட் பண்றாங்க. ஆனா இந்த கண்டிக்க வேண்டிய நேரத்துல எப்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா பேசணுமோ, எப்ப கொஞ்சம் ஒரு தீர்மானத்தோட பேசணுமோ அதை அவர்கள் கரெக்டா செய்யணும். ஹல்லேலூயா. வீட்டில ஒரு ஆட்சி செய்கிறவளாக, அதாவது என்ன அதுக்காக எப்ப பாரு நம்ம தான் நாசா தெரியும் அப்படின்னு உட்காரக்கூடாது, ரொம்ப தப்பது. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எப்பவுமே தாழ்ந்து பெண்கள் எப்பவுமே கணவருக்கு கீழ்ப்படிந்து, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து, நம்ம வார்த்தை நம்ம பேச்சு எல்லாமே கொஞ்சம் அடங்கித்தான் இருக்கக்கூடாது. அடக்கி வாசிப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும்னா நான்தான் பெரிய எங்கெல்லாம் தெரியும், நான் என்ன அப்படின்னு இல்லவே அது இல்லவே இல்லைங்க. கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில அது இல்லவே இல்லை. என்னைக்குத்தாலும் நாம் கீழ்ப்படிகிறவர்கள் தான், என்னைக்குத்தாலும் பயந்து தாழ்ந்து விட்டு கொடுக்கிற பிள்ளைகளாகத்தான் பெண்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனா எந்த சந்தர்ப்பத்துல எப்ப பேசணுமோ அப்ப பேசிதான் ஆக வேண்டும். எப்ப நம்ம ஆக்ட் பண்ணணுமோ அப்ப பண்ணிதான் ஆகும். இல்லைன்னா பிரச்சனை பெருசா மாறிடும். ஆமென். சாராள் பேச வேண்டிய இடத்துல கரெக்டா பேசி அந்த இடத்துல அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கிரியை செய்கிறதை பார்க்க முடியும். அடுத்து நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இன்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயின் அடையாளப்பாயாக. சாராய் என்பது அவருக்கு பேராயிருக்கும். ஆமென். அதாவது என்ன வாசிக்கிறோம் சொன்னா, சாராய் என்று சொன்னால் மலடி, குழந்தை இல்லாதவள்.
இப்போ கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு உன் யாராய் இருந்தார் அவங்களுக்கு இருந்த அந்த பலவீனத்தை நான் மாற்றி போடுறேன். அவங்களுக்கு இருந்ததான அந்த அதை எப்படி சொல்றது இன்ஃபர்மேட்டி அல்லது அந்த ஒரு 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 நெகட்டிவான தாட் வந்த ஒரு கெட்ட தாட் மாற்றிட்டேன் நானு. இனிமேல் அவள் சாராள் ஹalleluya சாராள் அவள் ஒரு தாயாக இருக்க வேண்டும். அவள் ஜாதிகளுக்கு தாயாக நான் வைத்திருக்கிறேன். அவளை நான் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு கேட்க சொல்றாரு. ஆமென். இப்படி நாம அதுவும் இல்லாம எபிரேயர் புத்தகத்துல வாசிக்கும் போது சாராள் விசுவாசிகளினுடைய பட்டியல வராங்க. 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்கும் போது சாராளை குறித்து அவங்க கூட விசுவாசிகளின் பட்டியல வராங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம். சாராளை குறித்து ஆபிரகாமை குறித்து நாம் பார்த்தோம். இப்போ கர்த்தர் எப்படிப்பட்டதான சாராளையும் ஆபிரகாமை பார்த்து நமக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த தலைப்பு நான் ஆபிரகாம் உங்கள் தாயாக சாராளை பாருங்க. அவங்க பார்க்க எப்படிப்பட்டதா இருந்துச்சு, அவங்க எப்படியெல்லாம் எனக்கு கீழ்ப்படி இருந்தாங்க. ஆனாலும் நல்ல தனிமையா இருந்தாங்க, ரொம்ப தனிமையா இருந்தாங்க. எல்லாரும் அதாவது கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்து வந்தாங்க. தனிமையா இருக்காங்க. அவங்க தனிமையா இருக்கும்போது நான் அவங்களை ஆசீர்வதிச்சேன். அவங்க தனிமையா இருக்கும்போது நான் அவங்களை உயர்த்தினேன். அவங்க தனிமையா இருக்கும்போது யாருமே எந்த உதவியுமே இல்லை. வனாந்திரத்துல வெறும் சாராள் ஆபிரகாம் இவங்க 2 பேரும் தனிமையா விடப்பட்ட நேரத்துல நான் அவர்களை ஆசீர்வதிச்சேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தனிமையா விடப்படுகிற நேரத்துல கூட என் ஆண்டவராகிய கர்த்தருடைய காலம் நாம் ஒவ்வொருவரையும் தாங்குகிறதா இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் பலவீனத்தின் நிமித்தமாய் தனிமையா இருக்கலாம். ஒருவேளை துக்கத்தினால வேதனையினால தனிமையா விடப்பட்ட ஒரு நிலைமையாக காணப்படலாம். ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தனிமையா இருந்தாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹalleluya. நேசத்திலே ஆகஸ்ட் மாசம் வாக்குத்தத்தத்தை எதுவுமே பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் சொன்ன வார்த்தை அதுதான், என் தாசனாகிய யாக்கோபே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை இருக்கிறேன். ஹalleluya. இந்த வாக்குத்தத்தம் நீ தனிமையா இருக்கிறேன்னு சொல்லி கவலைப்படாத, நீ துக்கப்படாத. எனக்கு எந்த உதவி இல்லையே, எனக்கு யாருமே இல்லையே, ஐயோ நான் கைவிடப்பட்டவளா இருக்கிறேனே, என் கணவர் விட்டுட்டாரு, என் மகன் விட்டுட்டா, என் மகன் விட்டுட்டா, எனக்கு நினைச்சிருந்த பக்கத்துல கூட யாருமே எனக்கு இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுகிறேன். யாருமே சகோதரனே சகோதரியே, இந்த காலவரையில கர்த்தர் உன்னோடு சொல்லுகிறார், நீ ஆபிரகாமை நோக்கி பார், சாராளை நோக்கி பார். அவர்கள் தனிமையா இருந்தாங்க, நான் அவர்களை ஆசீர்வதிச்சேன். இன்னைக்கு அவர்களை விசுவாசிகளின் தகப்பனாக மாற்றி இருக்கிறேன். சாராளை அதாவது ஜாதிகளுக்கு தாயாக மாற்றி இருக்கிறேன். உன்னையை நான் மாற்றப்படுறேன். உன்னையை நான் அவனை மாற்றப்படுறேன். என்னைக்கு பலவீனத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை நான் ஆசீர்வதித்து பலவானாய் மாற்றப்படுறேன். உன்னை நான் உயர்த்த போறேன். உன்னை நான் தலை அதாவது காந்தவர்க்கத்தின் கொம்பை போல உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி காலைவெளியில கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். ஹalleluya. ஆனா ஆபிரகாமே நீ தனிமையா இருக்கும்போது நான் உன்னை உயர்த்துறேன், கரெக்ட். ஆனா என்ன செய்யணும் தெரியுமா? அப்படிங்க ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் அப்படிங்க. லோத் ஆபிரகாமை பிடித்தவனுக்கு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். ஆமென். ஹalleluya. என்ன சொல்றாரு? நீ இப்ப தனிமையா இருக்கிற, கரெக்ட்டா? ஆனா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதா சொன்னா ஆபிரகாமே நீ ஒரு வேலை செய்யணும். உன் கண்களை ஏறெடுத்து பார். உன் கண்களை ஏறெடுத்து பார். எவ்வளவு தூரம் பார்க்கணுமா? வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் கிழக்கையும். இதுல என்ன அர்த்தம்? 365 டிகிரி நீ பார். உன்னை சுத்தி பார். உன்னை சுத்தி பார். உன்னால மட்டும் பண்றதில்லை, சுத்தி பார். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை சுத்தி இருக்கிற காரியங்களை பார். உன்னை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குது என்பதை பார். நம்ம தேசத்துல என்ன நடக்குது என்பதை பார். வெளிநாடுகளில் என்ன நடக்குது என்பதை பார். வெளிப்படாய் சொல்லி சொல்லுகிறார். பார், நீ வீட்டுல உட்கார்ந்துட்டு புலம்பிக்கிற, நீ உன் அறைக்குள்ளே இருந்துக்கிட்டு நானே இப்படி அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிற. உன்னை சுத்தி பார். மழையினால் எத்தனை ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஒரு டீச்சர் ஜெபிக்கிற வழியில அந்த டீச்சர் கட்சிக்காங்க கேரிங்கா இருக்காங்க பிரெக்னெண்டா இருக்காங்க 2-3 வருஷமா குழந்தை இல்லாம இப்போ அவங்க குழந்தை பிரெக்னெண்டா இருக்காங்க ஒரு நாள் அவங்க ஜெபிக்கிற வழியில டீச்சர் ஜெபிக்கிற வழியில கட்டத்தை காட்டினா எப்படின்னா என் கை இருக்கு அந்த கைக்குள்ள ஒரு சின்ன சிசு இருக்கு ஹalleluya கட்டளை கலட்டி இருக்கு அதுக்குள்ள ஒரு குட்டி சிசு இருக்கு ஹalleluya அத இதுவரைக்கும் நான் உங்களுக்கு நான் சொல்லல ஹalleluya ஏன்னா அவங்க இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் ஹalleluya நான் ஏன் சொல்லலனாக்கா நாம சொல்லி ஒருப்பா நாடு கலத்துல தான் என் குழந்தைக்கு நான் இஷ்டப்பட வளர்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஏதோ நான் இஷ்டப்பட நாம யோசிக்கப்படணும் புரியுதுங்களா நான் சொல்லல நான் ஜோம் பண்ணிட்டு அது பெற்று எடுத்து கையில வர கிடைக்கும் வந்த பிறகுதான் நான் உங்களுக்கு நான் சொல்லுவேன் நான் என்ன சொல்றேன்னா உன்னை வல்லமையான கரத்துல அற்புதமான கரத்துல ஹalleluya நம்பியே குடும்பத்தை அப்படியே கையில வச்சுக்கிட்டு சும்மாவா உள்ள கரத்துல மறைத்து வைத்திருக்கிறார் சும்மாவா ஒவ்வொருவரையும் ஹalleluya நீ துக்கப்படுவது கர்த்தர் தாளாட்டுவார் நீ வேதனைப்படுவது கர்த்தர் உன்னை தாளாட்டுவார் ஹalleluya ஹalleluya நீ கண்ணீரோடு இருக்கும்போது கர்த்தர் உன்னை தாளாட்டி கண்ணீரை துடைப்பார் ஹalleluya ஆபிரகாம் சொன்னாரு பாரு ஒண்ணுமே இல்ல ஆபிரகாம் அந்த காலத்துல சுத்தி எல்லாம் வனாந்திரம் இந்த வனாந்திரமான இடத்துல கூட உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன் ஹalleluya உன்னை நான் விசுவாசிகளின் தகப்பனாக மாற்ற போறேன் உன்னை மனுஷனுக்கு சாராளை நான் ஜாதிகளுக்கு தாயாக நான் மாற்ற போறேன் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களை மாற்ற போறேன் ஹalleluya இன்னைக்கு கர்த்தரின் பிள்ளையே அதை உன்னோட சொல்லுகிறேன் சுத்தி பார்த்தா நம்மளை எப்படி வச்சிருக்கிறது தெரியும் ஹalleluya நம்மை சுற்றி என்ன நடக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும் பார்க்க சொல்றாரு பார்க்கிறது மட்டுமல்ல இப்போ பார்த்தாச்சு இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுக்கிறேன். அதாவது பார்க்கிறதுனா சும்மா பார்க்கிறது இல்லையோ பார்க்கிறதுனா விசுவாசிகளின் கண்களினாலே முதல்ல சொல்றது இந்த சுத்தி பாருங்க இப்ப ரெண்டாவது என்னன்னா நீ பார்க்கிறது எப்படின்னா அதாவது கண்களினால நீ விசுவாசத்தோடு கூட நீ எதை பார்க்கிறாயோ என்ன சொல்றாரு நீ எதை பார்க்கிறியோ ஆமென் நீ எவ்வளவு தூரம் உன்னால பார்க்க முடியுமோ எவ்வளவு தூரம் உன்னால பார்க்க முடியுமோ அதெல்லாம் உன் சந்ததிக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன் ஹalleluya ஹalleluya அதாவது நீ விசுவாசத்தோட ஒரு வீட்டை நீ வைத்து உன் கண் முன்னால வைத்து நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை உனக்கு சொந்தமாக மாற்றினார் ஹalleluya வேலையா வீடா வாகனமா பொருளா பணமா எதுவா இருந்தாலும் நீ அதை பாரு விசுவாசத்தினால பாரு விசுவாசத்தோட உன் ஆவிக்குரிய கண்களிலே நீ பார் அதை பார்க்கும் பொழுதே அதை உனக்கு நான் தருவேன் ஹalleluya இப்போ நான் சொல்றேன் வாசிங்க 16 வசனம் உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் இது வாக்குத்தத்தம் நீ பார்க்கிற இந்த தேசத்தை நீ எவ்வளவு தூரம் பார்க்கிறியோ அது எல்லாம் உனக்கு நான் சொந்தமா தருவேன் ரெண்டாவது என்ன சொல்றாரு உன் சந்ததியை நான் கடலில் பாத்தீங்க பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததி என்ன பண்ணும் பூமியின் தூளை ஒருவன் என்ன கூடுமானால் உன் சந்ததியை என்ன முடியும் ஹalleluya அப்படின்னா இமேஜினே பண்ண முடியாத ஒரு காரியத்தை பண்ண சொல்றாரு இத விசுவாசிச்சா விசுவாசியோ எவ்வளவு விசுவாசம் தான் இந்த ஆபிரகாம் நம்ப முடியும் அவன் நம்பினான் அதனால இன்னைக்கு அவர் விசுவாசிகளின் தகப்பன் அவர் நம்பினார் கர்த்தர் சொன்ன அதே வார்த்தையை அப்படியே அவர் நம்பினார் ஹalleluya அடுத்து 17 நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்துக்கு இப்போ நீ பார்க்கிறது மட்டுமல்ல ஆபிரகாமே நீ என்ன பார்க்கறியா எவ்வளவு தூரம் நீ பார்க்கறியா அவ்வளவு உனக்கு நான் சொந்தமா தருவேன் உன் சந்ததிக்கு நான் சுதந்திரமா தருவேன் எல்லாம் சொல்றாரு இப்போ வெறும் செய்ய வேண்டும் இப்ப என்ன நீ எழுந்துரு ஆபிரகாமே நீ எழுந்துரு வெறும் பார்த்து உட்கார்ந்துக்க நான் சோம்பேறிக்கு நான் வேலை கொடுக்க மாட்டேன் ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டேன் ஆடுக்கு சோம்பேறிகளை கொஞ்சம் கூட பிடிக்காதுங்க
ஆயத்தூர்ல இருந்தாரு. சகேயு அவரை கூப்பிட்டாரு, லேவியை கூப்பிட்டாரு, சீஷர்களை கூப்பிட்டாரு. எல்லாருமே கர்த்தர் வேலையில இருந்தவங்களை மட்டும்தான் கூப்பிட்டாரு. சும்மா உட்காந்துக்கிறவங்களை யாரையும் கர்த்தர் கூப்பிடவே இல்லை. சோம்பேறிகளை கர்த்தர் விருப்பமே கிடையாது. ஆண்டவர் சொல்ற வேலை செய்யாதவன் என்ன செய்யக்கூடாதா? சாப்பிடவும் கூடாது அப்படின்றாரு. ஆண்டவருக்கு வேலை செய்யல பிடிக்காது. நம்ம எல்லாரும் சுறுசுறுப்புள்ளவர்களா இருக்கணும். நம்ம எல்லாரும் வேலை செய்கிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. பவுலுக்கு கணவர்கிட்ட கூட பார்த்தோம். நான் யாருக்கும் பாரமா இருக்க மாட்டேன். என் கையினால வேலை செய்தேன். நான் உழைச்சுதான் நான் சாப்பிடுறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்படிதான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தரின் பிள்ளைகள் அப்படிதான் இருப்பாங்க. அப்படிதான் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி வந்துச்சு ஏதோ ஆச்சுங்க மனுச்சு போட்டோ அப்படி கிடையவே கிடையாது. உன் கையின் பிரயாசத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சும்மா வந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ என்ன பிரயாசப்பட்டு செய்கிறாய்? கொஞ்சமா இருக்கட்டும், ஜாஸ்தியா இருக்கட்டும், அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது நமக்கு ஆசீர்வாதம். சோ என்ன வாசிக்கிறோம்? இப்போ நீ என்ன செய்யணும்? எழுந்திருக்க வேண்டும். வாசிங்க எழுந்து தேசத்தின் நீளமும் நீ எழுந்து. முதலாவது நீ என்ன செய்ய வேண்டும்? எழுந்திருக்க வேண்டும். நீ உட்கார்ந்தே இருக்கிற இடத்துல எல்லாம் வந்துடும்னா அது நடக்காது. அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடக்காது. கர்த்தரும் அப்படி செய்யவே மாட்டார். நீ எழுந்திருக்க வேண்டும். முதலாவது நீ இருக்கிற இடத்தை விட்டு எழுந்திரு. இருக்கிற துக்கத்தை விட்டு எழுந்திரு. இருக்கிற வேதனை விட்டு எழுந்திரு. இருக்கிறதான பொல்லாத கிரியைகளை விட்டு எழுந்திரு. ஹல்லேலூயா. எக்ஸில வாசிக்கிறோம். சியோனே எழுந்திரு. உன் ஒளி வந்தது. உன் ஒளி வந்தது. நீ எழுந்திருக்க வேண்டும். அதாவது உன்னதமான வாசிக்கிறோம். எழுந்திரு. எழுந்திரு. எழுந்திருக்க வேண்டும். எந்தெந்த காரியத்துல அப்படியே உட்கார்ந்துக்கிறோம். எந்தெந்த காரியத்துல இன்னும் அப்படியே அதாவது ஒரு வேண்டான ஒரு காரியத்துல அப்படியே உட்கார்ந்துட்டார். அதுலயே அப்படியே அப்படியே யோசனை உட்காந்துக்கிறது. ஒரு துக்கம் வந்துச்சுன்னா அப்படியே யோசனை உட்காந்துக்கிறது. ஒரு வேதனை வந்துச்சுன்னா அப்படியே அவ்வளவுதான். நீங்க ஜெபம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல, ஆராதனை இல்ல, எதுவுமே இல்லாம அப்படியே உட்காந்துக்கிறது. அவர் மேல வச்சுடு. உன்னால என்ன செய்ய முடியும்? என்னால என்ன செய்ய முடியும்? ஒரு உங்களா ஒரு விடத்தை குறைக்க முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியும். செய்கிறவர்கள் ஹல்லேலூயா. பெருமையிலே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். அவர்கிட்ட கொடுத்து எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அவர்கிட்ட ஒப்படைச்சு அவர்கிட்ட தேசமே பயப்படாத, கவிழ்ந்து களித்துறை கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறவர்களாக முதலாவது நாம் எழுந்திருக்க வேண்டும். முதலாவது இருக்கிற இடத்தை எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருக்க மட்டும் இல்ல, பெற்றோர்களை பார்த்தீங்கன்னா அவன் என்ன செய்யறான்? எழுந்து தன் தகவலிடத்தில் போகுது இதெல்லாம் செய்யறான். அவன் எழுந்துக்கிறான். ஓ எல்லாம் நடந்துரும். அதை கேட்ட இந்த ஆளுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். ஆண்டவரே பலத்துக்குறதுமா ஒப்புக்குறதுமா பாவம் செய்து சொல்லிட்டேன். அது மக்களுக்கு அவன் எழுந்தான். தகவலிடத்துல போனான். அதே போல ஆபிரகாம் கற்று சொல்றாரு, நீ எழுந்திரு. எழுந்து என்ன செய்ய வேண்டும்? தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டு அம்மட்டு நடத்தி. ஆமென். வாசிங்க. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் நீ பார்க்கிறதான தேசம் இல்லையா? 365 டிகிரிஸ்ல உன்னை சுத்தி பார்க்க சொல்றாரு. நீ பார்க்கிற தேசம். ஸ்தோத்திரம். ஆனா சொன்னா நீ பார், அதை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். ஆனா நீ அதை சுத்தம் கிடைக்கணும்னு சொன்னா நீ எழுந்து நடக்க வேண்டும். நீ எழுந்து நடக்க வேண்டும். அதாவது எழுந்து நடக்கணும்னு சொன்னா கான்ஸ்டன்ட் காலத்துல தேசத்துக்கு சொந்தமான கருவிகள் எவ்வளவு நடக்குதோ அதை உங்களுக்கு சொந்தமாக. நீ எவ்வளவு தூரம் பிரயாசப்படுறியோ அதை உங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றிக்கிறாய். நீ எவ்வளவு தூரத்துக்கு உபவாசத்துல ஜெபிக்கிறாயோ அதை உங்களுக்கு நான் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பேன். நீ எவ்வளவு தூரத்துக்கு புத்தி சொல்லி அதாவது இந்த காரியத்தை நடக்கணும்னு சொல்ற பிரயாசப்படுறியோ அதை உங்களுக்கு நான் மாற்றி தருவேன். எவ்வளவு தூரத்துக்கு உன்னால எந்த சமூகத்துல உட்கார முடியுமோ இன்னைக்கு நம்ம எல்லாம் தேவ சமூகத்துல உட்கார்ந்துங்க. அதுதான் பிரச்சனை. நீ உட்கார்ந்து பாருங்க, தேவ சமூகத்துல ஜெபம் பாருங்க, தேவ சமூகத்துல காத்திருந்து பாருங்க. கர்த்தர் எல்லா வல்லமைகளினால வரங்களினால கர்த்தர் நம்ம நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா
எப்படியெல்லாம் நடக்கையோ அவ்வளவு அது மட்டுமல்ல, நாம் நடந்து சுதந்திரத்தை ஆசீர்வாதங்களை சுதந்திரத்தை நான் ஒன்னாம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் ஒருவனாய் இருப்பேன், நான் அவனை அழைப்பேன். இப்ப இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். அவன் ஒருவனாய் இருந்தான், நான் அவனை அழைச்சேன். நான் அவனை அழைத்து அழைக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன், அழைத்து நல்வாங்கத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவே அல்ல. நினைக்கிறீங்க கர்த்தனை கர்த்தனை நம்பிட்டாரோ, கர்த்தனை குடும்பத்தை நம்பினாரோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. அழைக்கிற தேவன் எப்படி அழைச்சாரு பாருங்க. இந்த மாதிரி அழைப்பு நம்மளுக்கு வந்தது நம்மளால ஒண்ணுமே பண்ணிக்க மாட்டோம். பரவாயில்ல இப்படி எல்லாம் என்ன விட்டு வருவோம் நான் நினைக்கிறோம். ಅಬ್ರಾಹ್ಮನಿಗೆ ನೀನು ಸ್ವದೇಶವನ್ನು ಬಂದು ಬಳಗವನ್ನು ಬಿಟ್ಟು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ನಾನು ತೋರಿಸುವ ದೇಶಕ್ಕೆ ಹೊರಟು ಹೋಗು. ನಾನು ನಿನ್ನನ್ನು ದೊಡ್ಡ ಜನಾಂಗವಾಗುವಂತೆ ಮಾಡಿ ಆಶೀರ್ವದಿಸಿ ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು கண்டிப்பா நம்ம யாரை பின்பற்றிட்டே இருக்க மாட்டோம். என்ன சொல்றாரு? உன் பேரையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இன்னும் காட்டவே இருக்காங்க. யோனாவிட சொன்னாரு, நீ தர்ஷீசுக்கு போன்னாரு. நீ கப்பல்ல உட்காரு, எங்க போகணும்னு சொல்றேன் நானும் சொல்லல. யார்கிட்ட சொல்றாரு? நீ தர்ஷீசுக்கு போன்னாரு. ஆனா இங்க ஆபிரகாமுக்கு சொல்லவே இல்லை. அல்லேலூயா. அவர் சொல்லவே இல்லை, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னாரு. ஆனால் கர்த்தர் என்ன செய்றாரு? மீண்டும் என்ன சொல்றாரு? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உனக்கு மட்டும் இல்லை, நீ ஆசீர்வாதம். நன்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சமைக்கிறவர்களை சமைப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் நம் மூலமாக, என் மூலமாக, உங்கள் மூலமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். இன்னைக்கு கர்த்தர் உலகத்துல வந்து நடக்க முடியாது. அன்னைக்கு மனுஷனாக, அதாவது சரீர பிரகாரமா இருந்த விதமாய் இன்னைக்கு வர முடியாது. நீங்க நம்ம எல்லாரும் தான் இயேசுவாங்க. நம்ம எல்லாரும் இயேசுவின் வைக்கிற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நடந்து நம் மூலமாக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம் மூலமாக ஜனங்கள் பலன் அடைய வேண்டும். நம் மூலமாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நம் மூலமாக ஆறுதல் அடைய வேண்டும். நம் மூலமாக சுகம் அடைய வேண்டும். நம் மூலமாக அந்தகார கிணிகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் நாம் கற்றுக் விரும்புகிறார். சோ அதனால் நாம் என்ன செய்யலாம்? நாம் விட்டு எழுந்து புறப்பட்டு நடந்து ஹல்லேலூயா நடந்து சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவரை நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அழைத்தது மட்டுமல்ல, ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. விருத்தி அடைய செய்தார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். அதாவது என்ன சொன்னாரு? பூமியில் உள்ள வம்சம் இல்லமா, அதெல்லாம் சொல்ற பூமியில் உள்ள தூளையான என்ன கொடுப்பானா? அப்போ தூளாக அவ்வளோ மண்ணாக தூளை யாரு என்ன முடியும்? ஆமென். அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிறார். நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நம்மை உயர்த்துகிற கர்த்தர். இன்னைக்கு ஒரு உதாரணத்தோடு சொல்றேன். வாழ்க்கை பிரச்சனை இருக்கா? போராட்டம் இருக்கா? துக்கம் இருக்கா? அந்த வயசுல 90 வயசுல இதெல்லாம் நடக்குமா? அதை நான் ஒரு மனுஷன் கர்த்தருக்கு சித்தமானால் காரியங்கள் வாய்க்கப்படும். தனிப்பட்ட வாழ்க்கையில, பிள்ளைகளோட வாழ்க்கையில
மனதிலே சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஹalleluya. நம்ம இந்த வசனங்களை நம்ம ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை செபிக்கிறோம். ஆமென். ஹalleluya. 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 எப்பவுமே ஆபிரகாம் சாராளை நம்ம கண்முன்னால வைத்துக் கொள்ளலாம். அவனை தனிமையா இருக்கும்போது நான் அவனை அழைத்தேன். அவனை ஆசீர்வதித்தேன். அவனை பேச பண்ணினேன். தனிமையாக எந்த உதவியும் இல்லை. பண உதவி இல்லை. ஆறுதல் சொல்வாங்க இல்லை. தேற்றுவாங்க இல்லை. அதாவது ஜனங்கள் மத்தியில இல்லை. ஏன்னா தகப்பன் இல்லை, நான் குடும்பம் இல்லை, நான் இனச்சல மக்கள் இல்லை, தேசம் இல்லை, எதுவுமே இல்லை. தனிமையாக ஒருவேளை ஒரு தனிமையான வாழ்க்கை என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனமே, ஒருவேளை தனிமையை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எல்லாம் இருக்கு, ஆனால் தனிமை என் குடும்பம் இருக்கு, என் கணவர் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க. ஆனால் நான் தனிமையாக எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. என்னை பேச்சுவார் யாருமே இல்லை. எனக்கு உதவி செய்யறவங்க யாருமே இல்லை. ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன். அவங்களே சொல்லி யாராவது அப்படி நினைக்கிறீங்களா? ஆபிரகாம் பாருங்க, சாராளை பாருங்க. நான் அவங்களை ஆசீர்வதிக்கலையா? நான் அவங்களை பெருக பண்ணலையா? அதே தேவனாகி நான் தான் சொல்றேன். உன்னையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உன்னை நான் பெருக அநேக ஜனங்கள் கண்டு பிரமிக்க கண்டனாங்க. ஒரு குடும்பத்தை உன்னை இனச்சல பக்கத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன். காலவரை உற்சாகப்படலாம். உன் கண்களில் கண்ணீரை துடைத்துக் கொடுக்க ஏன்னா கஷ்டப்படணும். யாருமே நான் உன்னோடு இருக்கிறேன். நான் துணை நிற்கிறேன். உனக்கு நான் துணை நிற்கிறேன் என்று சொல்லுங்க. யாருமே இல்லை சொல்லுங்களா? கட்ட சொல்ற நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உன்னோடு துணை நிற்கிறேன். நான் உன்னை பலப்படுத்துவேன். நான் உன்னை தைரியப்படுத்துவேன். நான் உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரியதான ஆண்டவர், எவ்வளவு மகிமையுள்ள ஆண்டவர், எவ்வளவு காரியங்களை கர்த்தர் ஒன்றை இல்லாத ஆபிரகாமை நீங்க விசுவாசிக்கிறீங்க. தகப்பனாக மாற்றிட்டாரே, ஜாதிகளுக்கு தாயாக மாற்றிட்டாரே. உன்னையும் அவர் அப்படியே செய்வார். குடும்பத்தையும் கர்த்தர் அப்படியே செய்வார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். தைரியப்படலாம். ஹalleluya. ஸ்தோத்திரம். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத ஜீவனுள்ள பிதாவே, இந்த அருமையான காலவரை நன்றி தாழ்த்துகிறோம். கர்த்தரை உங்களுடைய பிரபுக்கள் நன்றிகளை தைரியப்படுத்தினீர், எங்களை உற்சாகப்படுத்தினீர், எங்களை பலப்படுத்தினீர். உங்களுக்கு நன்றி. தனிமையாக இருக்கிறேன், எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை, எனக்கு தைரியம் சொல்ல கூட ஒருத்தர் இல்லை, எல்லா என் குடும்பம் இருந்தும் இல்லாதவர்களுக்கு உங்களை பலப்படுத்தினேன் சொல்லி அருமையான சகோதரிகள், அருமையான தாயார்கள் ஆண்டுகிறேன். ஒருவேளை கல்பனார்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டுகிறேன். நீர் ஆசீர்வதிக்கிறார்கள். இந்த வசனத்தை பிள்ளைகளுக்கு ஏற்றுக்கிறேன். இருக்கிற இடத்தை விட்டு எழுந்திருக்க உதவி செய்கிறேன். அப்பா, பார்க்கிறது மட்டுமல்ல, நடந்தத சுதந்திரித்துக் கொள்ள செயல்முறையில செயல்படுத்தி தக்க உதவி செய்கிறார்கள். வசனத்தை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஒவ்வொருவரை நீர் ஆட்சி தேய்த்து வழிநடத்தும், காத்துக்கொள்ள பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். மிகச் சிறந்த